ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி விஜய் அவர் பதவி ஏற்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் பதவி ஏற்கலை. ஸோ இது அவர் ரசிகர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் இந்த வருத்தத்தை இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்கல. மெஜாரிட்டி இருந்தால் தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய கவர்னர் அலோகர் ரொம்ப அலைய விட்டார், பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி 4வது முறையாக என்னென்னா திருமாவளவன் லெட்டர் உடைய ஆதரவும் இடதுசாரிகளும் லெட்டர் மூலமாக ஆதரவு கொடுத்துட்டாங்க. முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 118 மெஜாரிட்டி வந்துருச்சு. ஸோ இது இந்த ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா பாமக பாஜக இவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு போயிடுச்சு. அதிமுக இருக்கிற கூட்டணியில் பாமக 4 சீட்டு இருக்குது, அமமுக 1 சீட்டு, பாஜக 1 சீட்டு. அதிமுக போய் டேரெக்டாக போய் ஆதரவு கொடுக்கல. காரணம் அவங்க இந்த காங்கிரஸோட போயிட்டாங்க. ஸோ இப்படி மீறி அவங்களோட மீறி பாஜக மீறி அவங்க போனால் இன்கம் டேக்ஸ் ஈடின்னு பிரச்சனையை பார்க்க வேண்டிய வரும். அவங்க பயந்துட்டாங்கன்ட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. அதில் விடுதலை சிறை கட்சி இடதுசாரி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க. நிபந்தனையற்ற ஆதரவுனா ஆதரவு கொடுப்பாங்க, அதே நேரம் கவர்மெண்ட்டை சுட்டி காட்டியும் பேசுவாங்க. காங்கிரஸ் அமைச்சரவையை வாங்கிட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம். ஈழத்தமிழ் விஷயத்தில் முதுகில் குத்துன மாதிரி இப்போ திமுக முதுகில் குத்திருக்கு காங்கிரஸ். அந்த துரோகத்தோட வழியை இப்போ திமுக அனுபவிக்கிறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ காங்கிரஸ் ஏன் மம்தா பானர்ஜி நம்பலை, ஏன் மாநில கட்சி நம்பலைன்றது தமிழ்நாடு மூலமாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி போயிட்டுருக்குது இந்த இந்திய அரசியல். இப்போ தமிழ்நாடு அரசியலுக்கும் மோடி மத்தியில் வாயை அமைதியாக பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அது கவர்மெண்ட் எப்படியாச்சும் கவிக்கலான்ற ஒரு ஐடியா தான். விஜய் அவர்கள் ஏன் திமுக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா கவர்னர், இவர் இப்போ பாஜக பொங்கு தரக்கூடாதுன்னு ஒரு ஐடியா. இன்னொன்று, இவரை 6 மாதம் கழிச்சுனா நாங்கள் எதுவும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ திமுக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நாங்கள் பார்த்துட்ருக்குதுன்னு சொல்கிறாங்க. புலி மறைஞ்சிருந்தால் தாக்குமாக இப்படின்னு அவர் கட்சியினர் உடன்பிறப்புகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் திமுக கூட்டணி இருக்காங்க. தாவிக்காவுக்கு நிபந்தனைக்கு ஆதரவு கொடுக்கறது ஒரு குழப்பம் இருந்த ஒரு அரசியலாக தமிழ்நாட்டில் இப்போ இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவோட அரசியல் இப்படி போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஃபஸ்ட்டு டைம் முதல்வராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றுக்காரு. கேரளாவில் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலை. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இப்போ பாஜகவுடைய ஒரு மறைமுகமான ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு தாவேக்காவோட விஜய் அவர்கள். ஆனால் இது கவர்னர் கூப்பிட்டு, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்டை நம்ம அசம்பிளி தான் நிரூபிக்கணும். ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட்டை 118 பேர் வந்தாங்கன்னா நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க இந்திய அரசியலுக்கு எதிரானது. இப்போ 4வது முறையை விஜய் அவரை சந்திக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இவர் மேலும் மறுத்தாலும் உச்சநீதிமன்றம் தான் போகணும். இவ்வளோ பிரச்சனை இது பாஜக தான் இங்கே பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வாய் திறக்க மாட்டேங்கிறான்னு திமுக குறை சொல்கிறாங்க. ஸோ இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல், தமிழ்நாடு அரசியல், முக்கியமாக ஜென்சி கிட்ஸு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அரசியல். 19 கிட்ஸுக்கு ஒரு வித்தியாசமான அரசியலாக பார்க்கிட்டு இருக்குது. ஸோ இனியும் கவர்னர் அலேக்கர் என்ன செய்ய போகிறான்னு நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எடுப்பது முத்துருப்பு சார், முத்து பிரகாஷ். பாய் பாய்.